ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு வைக்கிறாங்க கட் ஆஃப் மார்க்கு 60க்கு 48 வைக்கிறாங்க, 50 வைக்கிறாங்க. இது அதர் கேஸ்ட்டுக்கு 18 தான் பாஸ், 20 தான் பாஸ். அதே அவங்க பாஸ் பண்ண மாட்டுறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுதான் நான் நம்மளுதான இது நம்மளுக்கு கொடுத்து நம்ம உள்ளே போவோம்ல. சரி சரி ஓகேண்ணா. தமிழ்நாடு அரசு வந்து ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து? எடுத்தாலும் உண்மை தெரிஞ்சிடும். என்ன உண்மை தெரியுங்க? அங்கே இப்போது 100%னா அதில் 80% வண்டிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? மீதி இருக்க மிச்ச சாதினா இருக்காங்க. அது இது எங்களோட இதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வலிக்குது கேட்குறேன். ஸ்டாலினுக்கு இப்போ எடப்பாடி கொடுத்துட்டு போனார்ல, அதை எடப்பாடி வந்து அமல்படுத்திட்டு போயிட்டார். அதை இது பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன வலிக்குது? கொடுக்கலாமே அதை. அவர் வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்து கொடுக்க சொல்லலை. அவர் வீட்டு சொத்தையோ இல்லை அவருக்கு சம்பாரிச்ச பணத்தை நாங்கள் கொடுக்க சொல்லலை. நான் கேட்கறது கிட்ட தப்பாங்களா? அவர் சம்பாரிச்சார், அதை பண்ணி நாங்கள் கேட்கல. எங்களோட உரிமையை கூட தான் நாங்கள் கேட்குறோம். எங்களோட உரிமை. இப்போ நான் கூட எவ்வளோ எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனேன், ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுனேன். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வச்சுருக்காங்க? எம்பிசி கட் ஆஃப் மார்க் 60 தான் எங்களுக்கு எக்ஸாம் எழுதுனேன் நான். ஓகேங்களா? ஒயே போஸ்ட் எழுதுனேன். எங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு 48 வச்சுருக்காங்க. நான் பாஸ் பண்ண எக்ஸாமு. ஆனால் எங்களுக்கு கேஸ்ட் கட் ஆஃப்லாம் போகுது. அதுதான் எங்களுக்கான உரிமை எங்களுக்கு கிடைக்க மாட்டேது. எங்களுக்கு நாங்கள் எல்லாம் எக்ஸாமில் படித்து பாஸ் ஆகிறோம். தாழ்த்தப்பட்ட சாதிக்கு வைக்கிறான் 18 மார்க் வைக்கிறான். அவன் 18 மார்க் எடுத்தா பாஸு. நான் 48 மார்க் எடுத்தா பாஸு. நான் 40 எடுத்துட்டேன் சார், 45 எடுத்தேன். 3 மார்க் என் கேஸ் கட் ஆஃப் போச்சு. நான் அதில் போய் இருந்தால் மாதம் 30,000 சம்பளம் வந்துருக்கோம்ல. இல்லை, அது ரிசர்வேஷனுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு படிநிலை படி. அது எப்படி ப்ரோ? அது வந்து நம்ம முன்னாடியிலேருந்து இருக்கிறது கரெக்டு. நான் இல்லை, நான் சொல்லலை. அதுக்கான இப்போ உங்களுக்கு 10ன்னா எனக்கு 15 வைக்கணும். உனக்கு 5, உனக்கு 10 வச்சு எனக்கு 40 வச்சா அது ப்ரோ நியாயம்? அது என்ன சமூக நீதி? அது இல்லை. இப்போ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து அந்த கல்விங்கிறது நிறைய ஆண்டாண்டு காலமாக மறுக்கப்பட்டதால் அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே அது. ப்ரோ, எல்லா போஸ்ட்லையுமே அவங்க தான் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு போகிறது நாங்கள் இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகேவா? எல்லாம் நாங்கள் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணது எல்லாமே பண்ணது நாங்கள் இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். எல்லாமே அவங்களே தான் எல்லாமே இது பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாமே அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் போங்களேன். ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது. அதில் ஒரு பகுதியில் 7 வட்டம் இருக்குன்னா அதில் 3 சீட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 சீட்டு 1 சீட்டு தான் எங்களுக்கு தராங்க. பொது தொகுதியில் எதுவுமே எங்களுக்கு கவுன்சிலர் போட மாட்டாங்க. எதுலையுமே சொல்கிறேன். பொது தொகுதியில் அவங்க வந்து போட்டி போடுறாங்க. நாங்கள் அவங்க ரிசர்வேஷனை பற்றி நாங்கள் போட்டி போட முடியுமா? பொது தொகுதியில் அவங்க வராங்களே, பொது தொகுதியில் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ அதே ரிசர்வேஷன் அவங்களுக்கும் தெரியும். அவங்க இதில் போய் நாங்கள் போட்டி போட முடியுமா? அதுதான் ஓகேங்களா? இப்போ நான் கேட்குறத கரெக்டான விஷயமாக தப்பா? அதுதான் எங்களுக்கு தனியாக கொடுங்கன்றோம். இப்போ 10% எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போவோம்ல. அதுக்கான இதை நாங்கள் கொண்டு வரோம்ல. சீமான் அவர்கள் வந்து அதிகமாக இங்கே ப்ரோ, எங்களுக்கு சீமானை பற்றி வேண்டாம் ப்ரோ. நான் திரும்பியுமே சொல்லுங்கள், சீமானை பற்றி வேண்டாம். எங்களுக்கு முழுக்க எங்களுக்கு ஸ்டாலின் எங்களுக்கு என்ன பண்ணார்? இல்லை, அவர் அதான் கேள்வி கேட்குறாரு. ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது அந்த மினிஸ்டர். அதுதான் ப்ரோ, அவங்க குடும்பமே தான் எல்லாம் மினிஸ்டர் போஸ்டிங் எடுத்துக்கிறாங்க. அவங்க சமுதாயமே எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சேகர் பாபு யாருன்றீங்க? அண்ணன் சேகர் பாபு யாருன்றீங்க? அப்புறம் நம்ம சென்னை மேயர் யாருன்றீங்க? என்ன சமூகம் சேர்ந்தவங்க சொல்லுங்க. புரியுதுங்களா? எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டா இப்போ எங்களுக்கு என்னதான் இருக்கு? அதுதான் எல்லாமே அதுதான் ப்ரோ. இப்போ அவங்களுக்கானதை அவங்க எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கானது எதுவுமே கொடுக்க மாட்டாங்களே. எங்களுக்கானதை கொடுத்தா நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கானதை கொடுத்தா நாங்கள் ஏன் இது மாதிரி பண்ண போகிறோம்? இப்போ நான் என்னோட இதுவே சொல்கிறேன். எவ்வளோ எக்ஸாம் எழுதிட்டேன், எவ்வளோ இது போட்டேன், ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு வைக்கிறாங்க கட் ஆஃப் மார்க்கு 60க்கு 48 வைக்கிறாங்க, 50 வைக்கிறாங்க. இது அதர் கேஸ்ட்டுக்கு 18 தான் பாஸ், 20 தான் பாஸ். அதே அவங்க பாஸ் பண்ண மாட்டுறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுதான் நான் நம்மளுதான இது நம்மளுக்கு கொடுத்து நம்ம உள்ளே போவோம்ல. சரி சரி ஓகே.